வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி வட்டக்கச்சி ராமநாதபுர பகுதியில் ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். அது மாத்திரமில்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை இலகுவான முறையில் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்லபடியாக விளம்பரப்படுத்தி உங்களோட காணியை விற்பனை செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த காணியின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 பிறப்பு காணியாக இந்த காணி காணப்படுது. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டு கிணறு ஒன்று காணப்படுது. இந்த கிணறு கட்டையில் வெட்டினபடி இருக்குது. ஆனால் வற்றாத ஒரு நீரோட்டமாக இந்த கிணறு காணப்படுது. எந்த சூழ்நிலையிலையும் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வற்றியதில்லை. இந்த காணி அண்மை காலமாக ஒரு குறுகிய காலத்திற்கு முதல் முழுமையாக தோட்டம் செய்கிற ஒரு நபருக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 8 பரப்பு காணியும் முழுமையாக தோட்டம் செய்யப்பட்டது. அப்பொழுது இந்த கிணத்துல இருந்து முழுமையாக இறைத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு கிணறாக இந்த கிணறு காணப்படுது. நல்ல தோட்டத்துக்கு உகந்த மண்வளத்தை கொண்ட ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுது. அது மாத்திரமில்லாமல் இந்த காணிக்குள்ள ஒரு கடையும் வீடும் காணப்படுது. நாங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து பார்வையிடுவோம். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெலசல கூடமும் கட்டி இருக்குது பாருங்க. வீடு, மெலசல கூடம், கடை எல்லாமே இந்த காணிக்குள்ளே காணப்படுது. நீங்கள் ஒருவர் இந்த காணியை வாங்குவீர்களாக இருந்தால் சில திருத்து வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் இதில் இருந்து தோட்டமும் செய்து கொள்ளலாம். அதே நேரம் கடையும் இருக்குது. இந்த கடையை நீங்கள் கட்டி முழுமையாக முடிஞ்சிருக்குது. கதவுகள் போட்டு நீங்கள் வியாபார நிலையமும் செய்து கொள்ளலாம். இந்த கடை இருக்கிற மைய புள்ளியிலே இருந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குது என்று சொல்லி உரிமையாளராலையும் அயல் மக்களாலையும் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நான் இதில் விசாரித்ததில் ஒரு 300 குடும்பம் வரும் என்று கூறியிருந்தார்கள். நீங்கள் வரும்பொழுது நேரடியாக பார்வையிட்டு வாங்கி கொள்ள முடியும். மேலே கடையும் ஒரு பலசரக்கு கடை செய்வதற்குரிய ஒரு இடமாகவும் இந்த இடம் காணப்படுது. அது தவிர நாங்கள் தொடர்ந்து விவரங்களை பார்வையிடுவோம். நிறைய உறவுகள் வட்டக்கச்சி பகுதியில் காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய உறவுகள் அழைப்பை ஏற்படுத்தியும் கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு வட்டக்கச்சி பகுதியில் காணி தேடும் நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வீடும் உள்ளுக்கு நாங்கள் சென்று பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல இந்த பகுதியில் முன்பகுதியில் சென்று நாங்கள் கடையை ஒருக்கா பார்வையிட்டு பிறகு நாங்கள் வீட்டை இறுதியில் பார்வையிடுவோம். வாழைகள் எல்லாமே நல்லா வச்சு நிற்கிது பாருங்க. தண்ணி இறைச்சி நீங்கள் நல்ல மரங்களை நாட்டுவீர்களாக இருந்தால் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. இஞ்சால பகுதியில் பாருங்க. இஞ்சால பகுதியிலையும் பாதை போகுது, ஒழுங்க போகுது. இதுக்குள்ளேயும் குடிமனைகள் காணப்படுது. இந்த காணிக்கு முன்பகுதியிலையும் சைட் பகுதியிலையுமா 2 பாதைகளும் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய பின்பகுதியை பார்வையிட்டு கொண்டு அப்படியே கடையையும் பார்வையிட்டு வீட்டுக்குள்ளேயும் பார்வையிடுவோம். 2 அறைகள், பிராந்தை, சமையலறை என்ற அமைப்பில் இந்த வீடு காணப்படுது. பின்பகுதியில் நிறைய நிலம் வெறுமையாக இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முழு இடமும் மரங்களை வைத்து கொள்ளலாம். அல்லாவட்டி நீங்கள் சிறு பயிர்களையும் செய்து கொள்ளலாம். வருமானத்துக்கு உகந்த ஒரு காணியாக இது இருக்கும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அனைத்தையும் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். சிவத்த மண், அதாவது செம்மண்ணாக இந்த மண் காணப்படுது. நாங்கள் இப்போ கடையை பார்வையிடுவோம். கடை முழுமையாக கட்டப்பட்டிருக்குது பாருங்கள். முன்னுக்கு பூசி எல்லாம் இருக்குது. அது தவிர சீட்டும் மேலே போடப்பட்டிருக்குது. கதவு மட்டும் போட்டால் இந்த கடையை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அப்படியே நான் இதை முன்பகுதியில் கொண்டே காண்பிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கடையாக தான் காணப்படுது. அதில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியல, உள்ளுக்கு பார்க்கத்தான் தெரியுது பாருங்கள். இங்கே மேலேயும் மரமெல்லாம் போட்டு சீட்டெல்லாம் போடப்பட்டிருக்கு. நிலைகள் எல்லாமே வச்சு கட்டியிருக்கிறார். மேற்கொண்டு நீங்கள் கதவை போட்டால் சரி. உள்ளுக்கு பூச்சி வேலைகள் எல்லாமே நிறைவடைந்திருக்கு. முழு வேலையுமே நிறைவடைந்திருக்கு பாருங்கள். ஒரு வேலையும் உங்களுக்கு இல்லை. கதவு போடுறதாவது கரண்ட் எடுக்கிற வயரிங் வேலை செய்கிறதும் தான் இதில் எஞ்சி இருக்குது பாருங்கள். முழுக்க பூச்சி வேலையெல்லாம் செய்து அழகாக செய்திருக்கிறார். உண்மையிலேயே நிறைய உறவுகள் ஒரு சிறிய வீட்டோட காணி கேட்டிருந்தனீர்கள். இவ்வாறு உங்களுடைய சுய தொழிலையும் இதில் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. நாங்கள் இப்போ இந்த பகுதியால் வீட்டையும் பார்வையிடுவோம். வாழை எல்லாமே இப்போ இறைப்பில் இல்லாமல் இருந்தாலும் பாருங்கள் இப்படி செழிப்பாக நிற்குதுன்னு சொல்லி நீங்கள் பெரிய மரங்களை வைத்து
அல்லது சிறு பயிரை வைத்து நல்ல முறையில் இறைத்து பயன்படுத்துவீர்களாக இருந்தால் நல்ல ஒரு காணியாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். விராந்த வந்து பார்த்திங்களென்றால் பூசி இருக்குது, உள்ளுக்கு வந்து இந்த வீட்டுக்காரருடைய பொருட்கள் இருக்கிறதுனால குப்பையாக இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு அழகாக திருத்தி எடுத்துக்கொள்ள முடியும். வீடு எல்லாமே பாருங்கள் பூசி இருக்குது, பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. நீங்கள் பெயிண்ட்களை அடித்து அழகான வீடாக மாற்றிக்கொள்ள முடியும். மின்சார வசதி வந்து செய்தே இருக்குது பாருங்கள். இப்போயும் கரண்ட் இருக்குது. இந்த காணிக்குள்ளே வந்து லைட் எல்லாமே எரிகிறத நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் முதலாவது சாமியறையை பார்வையிடுறோம். நல்ல பெரிய சாமியறை பாருங்கள், நல்ல பெரிய அறையாக வந்து கட்டியிருக்கணும். அப்படியே நாங்கள் இதால் வந்து இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இந்த சமையலறைக்கு நேர வந்து இரண்டாவது அறை காணப்படுது. அப்படியே நாங்கள் இப்பொழுது இரண்டாவது அறையையும் பார்வையிட்டு சமையலறையையும் பார்வையிடுவோம். இப்பொழுது பார்வையிடுவது இது இரண்டாவது அறை. மேலே வந்து ஓடு பயன்படுத்தி இருக்கணும் பாருங்கள். இது ஒரு வீட்டுத்திட்ட வீடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வீட்டுத்திட்ட அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கிறதுனால வந்து இப்போ வந்து நாங்கள் சமையலறையை வந்து பார்வையிடுவோம். சமையலறையும் வந்து பார்த்திங்களென்று சொன்னால் தட்டுகள் எல்லாமே கட்டி அழகாக பூச்சி வேலைகள் எல்லாமே நிறைவடைந்திருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் எஞ்சிய பெயிண்ட் அடிக்கிற வேலைகளை செய்து சில திருத்த வேலைகளை செய்து எடுத்துக்கொண்டால் அற்புதமான ஒரு வீடாக இதை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நான் இதில் காண்பிக்கிறேன் பாருங்கள். லைட்டு எரியுது என்றாலும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டும் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு வயரிங் வேலைகள் எல்லாம் செய்து பிளக்குகள் எல்லாம் பூட்டி நிறைய வேலைகள் நிறைவடைந்திருக்கு. சிறிய வேலைகள் மாத்திரமே எஞ்சி இருக்குது. அப்படியே நாங்கள் வெளியால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நான் குறிப்பிட்டிருந்தது போல் செம்மண்ணாக இந்த தரை வந்து காணப்படுது. நீங்கள் மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து 55 லட்சம் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் திரையிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பை ஏற்படுத்துங்க. நேரடியாக வந்து நீங்கள் பார்வையிட்டு மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணி வந்து ராமநாதபுரத்தில் இருந்து இரநமடு ஏர்போர்ட் போகிற பிரதான பாதை இருக்குது. அந்த பிரதான பாதையில் இருந்து அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைந்திருக்குது. என்னுடைய அந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உறவுகள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களும் காணி விற்பனை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. பாய் பாய்.